Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லை. எல்லா பொம்பளைங்களும் உங்களோட ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் எல்லா விஷயத்திலும் கொண்டு வந்து திணிக்காதீங்க. சுத்தி நீ ஒரு கேம் விளாடு ஆனால் பார்த்து விளாடு. இந்த மாதிரி விளாட வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்றது முத்துக்குமரன். இங்கே இருக்கும்போது இவளை ஒன்றும் இல்லாதவன் நினச்சேன், ஆனால் வெளியில் போனால் இவள் ஒன்றும் இல்லாதவளாம் கிடையாதுன்னா எனக்கு புரியல. அது இந்த மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் இருந்தது. நீ வந்து ஏன் இங்கே இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா கேமரா கிட்ட போய் அழுவுறது, சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறது, அவங்கள டார்ச்சர் பண்ணல, எதுவுமே பண்ணல, இருக்கிற விஷயத்த கேட்டால் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ப்ளீஸ் சிம்பத்தி போட்டுறாதீங்க. ஓ சாரி தீபகன், அங்கேயே உடனே அருண் சொல்லிட்டார், இதுக்கு தான் ப்ரோ வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அட்வைஸ் பண்ணார். நீங்கள் போங்கங்க, நான் வந்துக்கிறேங்க, நான் பண்ணிக்கிறேங்க. ஐயோப்பா, ஜாக்லினை நோன்றாராம், சவுண்டை நோன்றாராம், கோவா கேங்குன்னு ஒன்று இருந்துச்சு, அவர் வந்து கேமுக்குள்ளே தான் இது கொண்டு வராதிங்கன்னாரு. சுனிதா இஸ் அ கிரேட் டான்சர். சௌந்தர்யா அங்கே கூட சுனிதாவை பார்த்து ஆடாம அவங்களுக்கு என்ன வந்து. வெல்கம் டு BB8 vs Abhi Roast. ஹாய் அபி. ஹலோ ஹாய் வணக்கம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸை வந்து மாற்றி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சாங்க. அதில் சாச்சனா வந்து தீபக்கை வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி வச்சது வந்து எனக்கே உடன்பாடு இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா முத்துக்குமரனும் அதுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. சாச்சனாலாம் ஒரு ஆளாங்க, மிக மட்டமான வேர்ஸ்டான ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியிலேயே அந்த பொண்ணை தான் நான் சொல்லுவேன். முத்துக்குமரன் எவ்வளோ நல்ல அட்வைஸ் பாருங்கள், என்ன அர்த்தத்தில் நீ வச்ச, நீ எதில் பண்ண, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு கணக்கில் உனக்கு வச்சுருப்பாரு. உடனே இவ ஒரு ரீசன் கொடுக்குறா பாருங்க, வளர்ந்த விதம் இதெல்லாம் என்ன சொன்னார்ல, அவர் வளர்ந்த விதம் இதெல்லாம், இது எதாவது லாஜிக் இருக்குது? அப்படி பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டின்வான்னு வெறும் தீபக் வைக்கல, நிறைய பேர் வச்சாங்க சாச்சனாக்கு. எனக்கு அதுதான் புரியல, இந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணுதா தெரியாமல் பண்ணுதா? இந்த பொண்ணுக்கு வேற இது 3வது வாய்ப்பு இந்த பிக் பாஸில் சீசன் 8ல். எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எனக்கு கேவலம், அவங்க வச்சாங்கன்னு நான் வச்சேன், நான் பண்ண, அவளுக்கே ஒரு கிளாரிட்டியே கிடையாது. சுற்றி நீ ஒரு கேம் விளாடு ஆனால் பார்த்து விளாடு. இந்த மாதிரி விளாட வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்றது முத்துக்குமரன் சொன்னது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்து காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் கொடுத்தாங்க. அருணுன்னாங்க, விஷாலுன்னாங்க, நிறைய வந்து சௌந்தர்யா ஜாக்க சொன்னாங்க, இதெல்லாம் ஓகே. எனக்கு என்னென்னா அந்த இடத்துல வந்து சுனிதா வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. ஜாக்லினுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சி நீ வந்திருக்க, ஓட்டை பிரிக்கிற பண்ணுறேன், ஏதோ அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்க அடிச்சு விட்டாங்க. இப்போ சௌந்தர்யா விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோ வார்னிங் வந்திருக்கு பிக் பாஸ் கிட்டேருந்து, வெளியில் இருக்கிறதை கொண்டு வந்து இதில் சேர்க்காத, இங்கே இத்தனை நாளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது வெளியில் என்ன நடக்குதுன்னு, அவங்க வெளியில் போய் அதை பார்த்துப்பாங்க, பேசாதீங்கன்னு எத்தனை வார்னிங் நம்ம பார்த்தோம். ரொம்ப குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் பிஆர் கிடையாது, தீபக் இவங்கள மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே பிஆர் ஆட்கள் இருக்குது, ஓகேவா? நான் என்ன கேட்குறேன், எல்லா பிஆருமே ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு தேவையான ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கலீஜாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பொண்ணை நோண்டி என்ன பிரயோஜனம்? இவ ஒத்துக்கிட்டா, ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக பார்க்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒத்துக்கவும் செஞ்சாச்சு. ஆனால் அதையும் தாண்டி வெளியில் நடக்கிற விஷயங்கள் சௌந்தர்யாவுக்கு எப்படி தெரியும் தான் நான் கேள்வி கேட்குறேன். இப்போ சௌந்தர்யா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க, பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. அப்போ வெளியில் வந்து பார் சவுண்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் உன் பிஆர் டீம் இப்படிலாம் பண்ணுறாங்க, ரொம்ப பேடாக இருக்குது, இது என்ன, இதுக்கு இதை என்ன பதில், இவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோ சாரியோ ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணை நீ அதனால்தான் இருக்க, நீ அதனால்தான் இருக்க, நீ அதனால்தான் இருக்க அப்படின்னா அது எங்கேயோ அவளை அசிங்கப்படுத்துறேன்னு உங்கள் கேரக்டரை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்கன்னு சுனிதாக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன, நீ இங்கே இருக்கும்போது இவளை ஒன்றும் இல்லாதவன் நினச்சேன், ஆனால் வெளியில் போனால் இவள் ஒன்றும் இல்லாதவளாம் கிடையாதுன்னா எனக்கு புரியல. அதுக்கு என்ன அர்த்தம் ஆனி? ஏங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ போராடுறாங்க பண்ணுறாங்க. அவங்க அப்பா என்ன பெரிய என்ன சொல்கிறது, பெரிய அம்பானி ஃபேமிலியா இல்லை பெரிய கோடீஸ்வரரான்னு கேட்குறா. அவரும் ஒரு பேக்கரி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து தானே எடுத்துன்னு வந்து இந்த பொசிஷனுக்கு வச்சுருக்காரு, பண்ணியிருக்காரு. அவள் வந்து இப்போ எல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போது அவங்களோட ப்ரொஃபைல் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலோ இல்லை அவங்க ஃபோட்டோ போட்டு ரீல்ஸ் போடுறது, மாடலிங் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு சீச்சி இவன் நல்லா இல்லைன்னு நடிச்சாப்பா, இவன் நல்லா தான் இருக்கானா? ஏங்க அந்த பொண்ணோட ப்ரொஃபஷனல் அதுதான். இப்போ நானுமே அந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் போடுவேன், ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணணும், இது எங்கள் ப்ரொஃபஷனலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு
இதுங்க. இதனால ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வருமா ஏதோ நீ எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே. ஒருவேளை அதெல்லாம் தான் சுனிதா பார்த்துட்டு வந்து இவ ஒன்றும் இல்லாதவன் நினைச்சேன், இவளுக்கு எல்லாமே இருக்கு. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? வீட்டுக்குள்ள இருக்கிறத பேசி அட்டாக் பண்ணுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறத பேசு, அதுதான் கேமு. வீட்டுக்கு வெளியில நடக்கிறத பேசுறது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் புரியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு டிக்ளேர் பண்ணிடுச்சுங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையாக ஃபேம் இருக்குது, நான் ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ வந்தேன், எனக்கு ஃபேம் கிடைக்கல, சரி இந்த மாதிரிலாம் எனக்கு சப்போர்ட் கிடச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா மேபி எனக்கு ஒரு ரீச் கிடைக்கிறதுனால ஒரு படமோ ஒரு சீரியலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆமான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. அவங்க ஏதோ இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் தேவையில்லாத அன்வான்ட் வேலைங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அது தப்பு தான், நான் அதை கரெக்டே பண்ணேன். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ டார்கெட் பண்ணி என்ன கிடைக்க போகுதுன்றது தான் நான் கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் நான் சொல்லவா ஏன் நடக்குதுன்னு. நேற்று நைட்டு இது இன்னைக்கு 1 ஹவரில் கொஞ்சமாவது காட்டுவாங்கன்னு நினச்சா காமிக்கல. ஆனால் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போனாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் தலைவன் யார் தெரியுமா? ரவீந்தர் வந்து கிங் மேக்கர். செஸ் போர்டுன்னு ஒரு கான்செப்ட் போச்சு பார்த்தீங்களா இந்த வீட்டில் முன்னாடி, ஜோக்கரு செஸ் போர்டு, யாரை தூக்கணும் யாரை, அந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு. அதில் எல்லா சிப்பாய்கள் தான். முத்துக்குமரனுக்கு எப்படி பிகினிங்கில் வந்து பாய்ஸ் டீமில் எல்லாம் பூம் பூம் மாட் மாதிரி தலையாட்டினாங்களோ, இப்போ இவர் உட்காந்து பேசுறதுக்கு எல்லாம் தலையாட்டுறாங்க. இந்த கண்டஸ்டன்ஸ்க்கும் ஜனங்களுக்கும் அவர் கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு விஷயத்தை ரீச் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன தெரியுமா? முத்துக்குமரனை டச் பண்ண முடியாது. இன்னொன்று, நான் முத்துக்குமரனை டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா முத்துக்குமரனுக்கு நான் வீட்டுக்கு வெளியில் பயங்கர பூம் கொடுத்துட்டேன், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் முத்துக்குமரனை டச் பண்ணால் நல்லா இருக்காது. இன்னொன்று, குறைவான டைம் இருக்குது, இப்போ என்னால் அவனோட இதை கலைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் கலைச்சிருவார் அவர். முத்துக்குமரனோட இந்த பேஸை வந்து நான் கலைச்சிருவேன். அதனால் நான் வெளியிலேயே சப்போர்ட் பண்ணதுனால இங்கே நான் இது பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, முத்துக்குமரனை யாரும் டச் பண்ணாதீங்க. பேசி 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 மண்டையை கழுவுறார். முத்துக்குமரனை யாரும் டச் பண்ண வேணாம், தீபக்கையும் யாரும் டச் பண்ண வேணாம். நம்ம யாரை டச் பண்ணணும்? ஜாக்லின் சௌந்தர்யாவை டச் பண்ணணும், டார்கெட் பண்ணணும். இவங்களை யாராவது வெளில போனாங்கன்னா நம்ம அங்கே போய் உட்காரலாம். ஸோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த கும்பலெல்லாம் உட்காந்து இவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி மண்டையெல்லாம் ஆட்டி ஒரு பிளான் போட்டுட்டாங்க. ஸோ அதோட வேலை தான் காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வர்ஷினி மேடம் இருக்காங்கல்ல, வர்ஷினி மேடம், நான் அங்கேயே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், எனக்கு பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி போகிற பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த பொண்ணு உடஞ்சிருச்சு, பிரேக் டவுன். இந்த மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் இருந்தது, நீ வந்து ஏன் இங்கே இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னா கேமரா கிட்ட போய் அழுவுறது, சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறது, வைத்தறிச்சலுங்க, எல்லாருக்குமே வைத்தறிச்சல். விஷால் ஃப்ரெண்டுன்றீங்க, இவங்க 2 பேர் உள்ளே வரும்போதே எனக்கு வர்ஷினியை தெரியும், எனக்கு விஷாலு தெரியுன்ற மாதிரி இவங்க உள்ள வைல்ட் கார்டு உள்ளே வரும்போது ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போது விஷாலுமே எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காருல்ல. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? விஷாலுமே கேள்வி கேட்கலாமே, இந்த வீட்டுக்கு வந்து நீ கேமை தவிர நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கியே, லவ் ட்ராக் அந்த மாதிரிலாம், அப்போ எனக்கு என்னமோ இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கு தான் தகுதி கிடையாது, இதை வச்சு தான் நீ இந்த வீட்டில் சஸ்டெயின் ஆன, நீ ஏன் விஷாலை இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணல? சவுண்டுக்கு வந்து ஆல்ரெடி நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அவங்க போய் பயங்கரமாக அழுதுன்னு இருக்காங்க. இவங்க பாருங்கள் கேமராவுக்கு போயிட்டு என்ன பேசுகிறாங்க பார்த்துக்கோங்க ஜனங்களே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறாங்க. இதை தான் நீங்கள் நம்பாதீங்க, பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சவுண்டு போய் கேமரா முன்னாடி அழுதுன்னு இல்லை, இவங்க தான் கேமரா முன்னாடி தேவையில்லாத ஒரு ட்ராமா பண்ணின்னு ஒரு சீன் போடுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம சாச்சம்மா தேவி இருக்குல்ல, பிசாசு, குட்டி பிசாசுன்னு தானே பேர் வாங்கினாங்க மேடமு டெவில் டாஸ்கில், அந்த அம்மா நடுவில் வந்து சொல்கிறாங்க, நடிப்பு இதெல்லாம் நாங்கள் எதுவுமே அவங்கள டார்ச்சர் பண்ணல, எதுவுமே பண்ணல, இருக்கிற விஷயத்த கேட்டால் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ப்ளீஸ் சிம்பத்தி ஓட் போட்டுறாதீங்க. நம்ம ஜெஃப்ரியை தோப்புக்கரணம் போட வச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு போய் உள்ளே அழுதாங்களே ரோஸ்ட் பண்ண உடனே எனக்கு முத்து அண்ணா தான் வேணும் அப்படின்னு போயிட்டு முத்து அண்ணாவை கட்டி பிடிச்சின்னு ஒரு சீன் போட்டாங்களே. அப்போ அதெல்லாம் நடிப்பா? நீ நடிச்சியே, அப்போது உனக்கு என்னன்னா நீ நடிச்சிருக்க, அதனால தான் அது மற்றவங்க பண்ணும் போதும் உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது, அவங்களும் நடிக்கிறாங்கன்னு ஒரு போர்ட்ரே பண்ணுறீங்க. வாவ்! ரவீந்தர் சாருமே ஏஞ்சி சௌந்தர்யா ஏன் இருக்கக்கூடாது, விஷால் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது கேமை சம்மந்தப்பட்டு சொன்னார். அவர் தான் பிளானோட ஹெட்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் கரெக்டாக பாருங்க, கேம்ல நடக்கிறத பற்றி தான் பேசினார். இல்லை, இன்னைக்கே அந்த ஜால்ரா பாய்ஸ்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணாதீங்கன்னு தீபக் சொல்றாரு. அங்க இருக்கவங்க யாருக்குமே அவர் அப்படி பேசும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா இல்லை. ஆனால் அவர் பேசுவாராமே, அவரு பேசுவாராமே, அதுக்காக தான் அவர் வந்திருக்காராமே. அவரு கேம் விளையாடவோ, நல்ல பேர் சம்பாதிக்கவோ, ஒரு நல்ல ஒப்பீனியன் சம்பாதிக்கவோ ஜனங்க முன்னாடி வரல. அவரு வந்து பழி தீக்க வந்திருக்கார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நல்ல எண்ணத்துல வரல, பழி தீக்க வந்திருக்காரு. அதுலயும் ஒரு காமெடி பண்ணார்.
அவர் பஃபூன்ன்றதை நிரூபிச்சிட்டார். என்ன தெரியுமா, இந்த ஜால்ரா பாய்ஸ் விஷால் அண்ட் தீபக்குன்ட்டார், அருண் பேரை மறந்துட்டாரு. உடனே சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்துட்டு கேட்குறாங்க, விஷால் கேட்குறாரு, நீங்கள் ஜால்ரா பாய்ஸ்ன்னு எங்கள் 2 பேர், மீதி 2 பேர் வீட்டுக்கு வெளில இருக்காங்க, புதுசாக தீபக்கையும் சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு. தீபக்கண்ணா நான் சேர்த்தனா? தீபக் ஆமாம்மா என் பேர் சேர்த்து. ஓ சாரி தீபக்கண்ணா. அங்கேயே உடனே அருண் சொல்லிட்டார், இதுக்கு தான் ப்ரோ வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், யார் கண்ணில் யார் விரல் விட்டாட்றா? சாச்சனா ஒரு காரணம் சொன்னாங்க பாத்தீங்களா, பாத்திரம் கழுவாம இருக்கிறதுக்கு ரயானை கூப்பிட்டு புதன் இங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி. அது என்ன தெரியுமாங்க, காலையில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த அம்மா ஏதோ சாப்பிட்டுருக்காங்க. காலையில இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு கழுவ சொல்லி, தோ வரேன் நான் பண்ணிடுறேன்னு வரல. சாயந்தரம் அவர் சொல்லிட்டாரு, காலையிலேருந்து கூப்பிட்டா வரமாட்டீங்க, பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சல, அது காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும்னு கூப்பிட்டாரு. அங்கேயுமே ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, உட்காந்துட்டு நீங்கள் போங்கங்க நான் வந்துக்கிறேங்க நான் பண்ணிக்கிறேங்க. ஐயோப்பா சத்தியமா நீ எனக்கு அந்த பொண்ணு ஏன் இப்படி எதுனால இப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் உள்ளே வந்துட்டு கழுவி முடிச்சுட்டு ஒரு காரணத்தை சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதில் சிக்கன் இருந்தது, எனக்கு கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அருண் நான் அதுக்கு தான் எனக்கு என்ன சிரிப்பு தெரியுமா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அமரன் படத்துக்காக கண்டஸ்டன்ஸ்க்கு பிரியாணி எல்லாம் அமிச்சாரு. அப்போ மேடம் வந்து இலையை விரித்து விட்டு சிக்கனை போடுவதென்ன பிரியாணி போடுவதென்ன நல்ல முக்கு 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 என்று முக்கி விட்டு, ஆனால் சிக்கன் பட்ட பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதாம். என்ன அநியாயம். சாச்சம்மா தேவி நிறைய நான் அதான் சொல்லுவேன் அவங்களுக்கு, ஜனங்க நாங்கள்லாம் சேர்ந்து காது ஃபுல்லாக சுற்றி குத்தி வச்சுருக்கேன், நீ உட்காந்து இதுக்கு மேலெல்லாம் குத்த முடியாது. அது ஒரு தேவையில்லாத ஒரு ட்ராமா ஆட்டிடியூட். அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா, 3வது தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்ற ஒரு ஆணவம் கேவலமாக இருக்குது, சுத்தமாக கேவலமாக இருக்குது. இன்னொரு காமெடி சொல்லட்டுமா, வீட்டுக்கு வந்த புதுசில் இவர் கேட்குறாரு ரவீந்தர், என்னம்மா தர்ஷிகா ஏன் வரல நம்ம கூட அப்படின்னா, நான் கேட்டுட்டேன் சார், நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லைடா என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அவங்க கூப்பிடலையா? ஆமாம் சார். உங்களுக்கு தெரியலையா? அதாவது நான் தான் சார் லாஸ்ட்டு, எனக்கு அப்புறம் சத்யானா தர்ஷிகா அவங்களாம் யாரும் கூப்பிடல, என்ன தான் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஜனங்க வந்து வெளியில் ஃபீல் பண்ணுறாங்களாம் சார், இவங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸாக டாப் 8 இருக்கிறாங்க, டாப் 5 வேறு வர போகிறாங்க, இவங்கெல்லாம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்ருக்காங்க சார். ஜனங்க ஃபீல் பண்ணி பிபி டீம் வந்து இவங்களை கூப்பிட்ருக்கான் வீட்டுக்குள்ளே. இது 24 ஹவர்ஸில் பார்த்தேன் நான். ஜனங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்களா, நீ இவங்கெல்லாம் டாப் 5 இருக்கணும், இவங்க தான் தகுதியானவங்க, ஐயோ இவங்க போயிட்டாங்களே, இவங்கெல்லாம் ஒரு ஆளா? ஐயாப்பா. ஜாக்லினை நோன்றாராம், சவுண்டை நோன்றாராம், கோவா கேங்குன்னு ஒன்று இருந்துச்சு, அது என்னாச்சு? அவர் வந்து கேமுக்குள்ளே தான் இது கொண்டு வராதிங்கன்னாரு, ஆனால் நீங்கள் 4 பக்கமாக பிரிஞ்சிட்டிங்களே அப்படின்னு அவர் ட்ரிகர் பண்ணுறாராம். உடனே ஜாக்லின் சொன்னால் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், நல்லா தான் பழகிறோம். சௌந்தர்யா எப்பயும் போல் அவங்களோட ரீசன் அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னை பாதிக்குதுன்னு தோணுச்சு, அதனால நான் இதுவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்குற ஆன்சர் தான் கொடுக்குறாங்க. அவர் ட்ரை பண்ணுறாராம்ப்பா, ட்ரிகரிங் பாயிண்ட் ட்ரை பண்ணுறாராம், எப்படியாவது நோண்டி இவங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு கலீஜான ஒரு பிஹேவியரை வெளியில் கொண்டு வரணும், சண்டையை கொண்டு வரணும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, யார் இந்த வீட்டில் யார் சேஃப் பிளேயர்னா சவுண்ட் சொல்கிறாங்க முத்துக்குமரன் அண்ட் தீபக். சரி, முத்துக்குமரனை கூட கேட்டிங்க பண்ணீங்க, ஏன் தீபக்கை கேட்கல? இந்த வீட்டில் அவர் தான் பயங்கரமான சேஃபஸ்ட் பிளேயர் அப்படி இப்படி எல்லாம் சம்பவம் முடியுது. வந்து உட்கார்றாரு தீபக், வந்து உட்கார்றாரு. இது 24 ஹவர்ஸில் வந்துச்சு, ஏன் 1 ஹவரில் கட் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த சாச்சனா பாத்திரம் கழுவுறது இல்லாமல் உட்காந்து கேட்டுன்னு இருக்காங்க. ஜனங்களுக்கு ஒரு ஒரு எவ்வளோ சரியான ஒரு மேட்ரு பண்ணியிருக்காரு தீபக்கு. சொல்கிறேன் கேளுங்க சார். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாக்லினை நோண்டுறீங்க, விஷாலை நோண்டுறீங்க, சௌந்தர்யாவை நோண்டுறீங்க, பார்க்கறதுக்கு தெரியுது சார். அப்புறம் மற்றவங்க கிட்ட அவங்க கூட எல்லாம் கூட சேர்ந்து அடிக்கிறாங்களே, ஜிங்சாக் ஜால்ராஸ். இவர் சொல்கிறாருல அர்ணவ் ஜால்ராஸ்ன்னு ஒரு 2 பேரை, இவங்க 7 பேர் தான் ஜால்ராஸ். அதில் வந்து கொஞ்சம் தர்ஷா ரியாவெல்லாம் பக்கத்தில் வச்சிடலாம், அவங்கெல்லாம் அவ்வளோ ஜால்ரா இதில் வரமாட்டாங்க, அவங்கள பக்கத்தில் வச்சுருவோம். அப்போது அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு, இவருக்கு பிடிச்சவங்க டாப் 5ல் இருக்கணும், அது இல்லாமல் இவரும் டாப் 5க்கு வரதுனால உங்களை எல்லாரையும் யூஸ் பண்ணி மண்டையை கழுவுறாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போது அவர் சேஃப் கேம் விளாடுறாரா, இல்லை இவர் என்ன வந்ததுலேருந்து இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கரெக்டாக நோட் பண்ணி அடிக்கிறாரா தீபக்கு? சொல்லுங்க. டிக்ளரே பண்ணிட்டார் அவர். முத்துக்குமரன் என்ற ஒரு ஆளுக்காக ஜாக்லினை டார்கெட் பண்ணுறாரு, இவர் சவுண்டை டார்கெட் பண்ணுறாரு, விஷாலை டார்கெட் பண்ணுறாரு. அவர் டாப் 5ல் இருக்கணும், அவருக்கு பிடிச்சவங்க டாப் இதில் இருக்கணுன்றதுனால உங்களெல்லாம் யூஸ் பண்ணி அவர் ஒரு கேம் விளாடுறாரு, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ட்டார். அங்கே உடனே தர்ஷா, எனக்கு இது தோணுச்சு இல்லை நேற்று வாயை திறந்து பேச வேண்டியதானே தோணும் போது. உடனே ரவீந்தருக்குலாம் எப்படி இருந்திருக்கும், அடா பாவி நான் என்னமோ ஒரு கணக்கு போட்டால் நீ ஒன்று போட்டு அடிக்கிறியடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்.
அதுதாங்க உண்மை. அதை தாங்க அவர் அதுதாங்க பண்றாரு. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிருக்காரு. சரியான அடி அது. எனக்கு அதுதான் ஆத்திரம். அதெல்லாம் 24 ஹவர்ஸ்ல போடுறீங்க, 1 ஹவர்ல கொண்டு போக. சாச்சனா சண்டை போடுறது, சாச்சனா உட்காடுறது, சாச்சனா தூங்குறது, இதே போடுறீங்க. ஏன் போடுறீங்க? ஜனங்க கிட்ட மறைச்சு என்ன பண்ண போறீங்க? 24 ஹவர்ஸ்ல எப்படி ஜனங்க பார்க்க போறாங்க? அது ஏன் 1 ஹவர்ல பார்க்கக்கூடாது? எனக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் வேற லெவல். அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து அவங்களோட கேம் பத்தி ஒன்று பேசிட்டு இருக்காங்க. சார், நீங்க வந்து எங்க 8 பேர் கூட விளாடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்க கூட இன்னொரு 7 பேர் வந்திருக்காங்க, அவங்க கூடயும் விளாடுங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. எப்படிமா நீ எனக்கு சொல்லு அப்படின்னோடனே, இருங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னும் போது சாச்சனா அந்த பீம் பேக்ல உட்காந்துட்டு, சொல்லுங்க மேடம், திமிரு பார்த்தீங்களா, சொல்லுங்க மேடம். உடனே ஜாக்லின் சரியான அடி. என்ன சொன்னாங்க? இருங்க மேடம், சொல்றேன் மேடம், எனக்கு தெரியும் மேடம் சொல்றதுக்கு. யாருக்கிட்ட? சாச்சனா மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம் ஜாக்லின். இந்த வீட்லயே எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கும் இந்த நிலைமைக்கு ஜாக்லின், சொல்லுங்க. சூப்பர் அடி. வர்ஷினி கிட்ட, சாச்சனா கிட்டலாம் அடிக்கடி அவங்க சொல்றது என்னன்னா, உனக்கு ஒரு விஷயம் என்கிட்ட அது தோணுதுன்னா அது உன்னோட கருத்து, அது ஏத்துக்கணுமா வேணாமன்றது இது ஏன் இஷ்டம், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ல, நீ என்ன சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்கு? எனக்கு எனக்கு உண்மையாலுமே தீபக் பேசினது, ஜாக்லின் பேச, அதுக்கப்புறம் ஜாக்லின் வேற வந்து ரயான் கிட்ட அவங்க அந்த ஹாசினி மூட்லயே சொன்னாங்க பாருங்க, அவங்க வந்து நம்மளை மூட்டி விட்டு சண்டை போட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம சண்டை போட வேணாம், முடிஞ்சா அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம். ஆமாம், அதே தான் சௌந்தர்யாவும் கூப்பிட்டு அவர் ஒன்று நோண்டி நீ ஏதோ ஒன்று கொடுப்ப, பேசுவ, சண்டை போடணும்னு விரும்புகிறாரு, அதனால நீ அதெல்லாம் பண்ணாத, எதாவது கேட்டால் கூட யோசிச்சு பேசு, ஆனால் பேசு நீனு அப்படின்ற நல்ல அட்வைஸ். அது சூப்பராக இருந்தது. ஜாக்லின் பண்ணது உண்மையாலுமே சூப்பர். 14 வாரம் நாமினேஷனில் வந்து இன்னும் அந்த பொண்ணு இருக்குதுன்னா கேப்பபிள் இருக்குங்க, கெப்பாசிட்டி இருக்குது ஜாக்லின்கெல்லாம். இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? ஜனங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்வாப் கீப்பெல்லாம் கிடையாது. சௌந்தர்யாலாம் போய் அழுவும் போது பண்ணும்போது போய் கேட்டிருக்காங்க, ரியா என்னாச்சு, ஏன் அழுவுற, சரி விடு, அப்படிதான் இருக்கும், சரியாயிடும், இத்தனை நாள் வண்டி அப்படி இப்படின்னு ஆறுதல் கொடுக்குறத வர்ஷினி, சாச்சனா, சுனிதாலாம் கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுவும் வரல 1 ஹவரில். நேற்று நம்ம என்ன பேசணும், நம்ம டார்கெட் பண்ணணும்னு பேசணும், நம்மளுக்குள்ளே நம்ம துரோகம் பண்ணிக்கூடாது பேசணும்ல. அப்போ நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கோம், அவங்க அழுகுறாங்கன்ட்டு நீ போய் சமாதானப்படுத்தினா அப்போ நீ என்னமோ நல்லவ, நாங்களாம் கெட்டவங்க மாதிரி ஆகிட மாட்டோமா, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு ஒரே வார்த்தை. ஒருத்தங்க அழுவும் போதெல்லாம் என்னால் கேட்காமலாம் இருக்க முடியாது, நான் கேட்பேன். நான் இப்போ என்ன நம்ம பேசின பிளானில் நீங்கள்லாம் இருக்கீங்க, நான் வெளியில் வந்துடுறேன், நான் அந்த பிளான் இல்லை, நான் தனியாக விளையாடிக்கிறேன், அப்படி எலிமினேட் ஆகணும்னா நான் எலிமினேட் ஆகி போய்க்கிறேன் அப்படின்னே அந்த பொண்ணு ரியா சொல்லிடுச்சு. தர்ஷா கூட போயிட்டு சவுண்ட் கிட்ட போயிட்டு ஏன் ஃபீல் பண்ணுற, அழுவாத, அப்படிதான் அப்படி இப்படி நான் தான் சொல்கிறேங்க. 1-2 பேர் கொஞ்சம் டீசென்ட், மற்ற எல்லாருமே ரொம்ப மட்டமான கேம். என்னை கேட்டிங்கன்னா இந்த 8 பேரை அனுப்பாமையே இவங்களுக்குள்ளேயே கேம்ஸுன்னு பணப்பெட்டி உள்ள அனுப்புறதுன்னு பண்ணியிருந்தாலே ஜனங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது, இவங்க நினச்சிக்கிறாங்க இந்த 8 கண்டஸ்டன்ஸ்குள்ள மைண்ட் செட் நான் சொல்லவா, நம்ம உள்ளே வந்து இவங்க பண்ண தப்பெல்லாம் சுட்டி காட்டி இவங்களோட ஒரிஜினல் மூஞ்ச எக்ஸ்போஸ் பண்ண தான் பிக் பாஸ் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருக்காங்க. நோ, பிக் பாஸோட பிளான் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ பார்க்கும்போது நீங்கள் உள்ளே வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினச்சி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணின்னு இருக்கீங்க. உங்கள் கேரக்டர் தான் வெளிப்பட்டு ஜனங்க காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. சீரியஸாக இதுதான் நடக்குது. ஓகே, இது ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம பிக் பாஸ் வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ்ல யார் வந்து டிசர்விங், யாரு டிசர்விங் இல்லை? அமாங் பவித்ரா, தீபக், ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷால், அருண், அதில் கேட்குறேன். பவித்ராதும் இருக்கு, பட் பவித்ரா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லலாம் எஃபர்ட் நிறைய போட்டிருக்காங்க. தர்ஷிகாவுக்கு வந்து தேவையான நேரத்தில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பவித்ரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக அவங்க அழுதுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா போயிருக்கு. பட் விஷாலை கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு இடத்துல டாஸ்க் விளாடினாரா, பண்ணாரா, ஒரு இடத்துல நின்னாரா, அதை 45 மினிட்ஸ் சாப்பிட்றதுக்கு தவிர்த்து பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணார்? இப்போ அர்ணவ் கிட்ட இவ்வளோ பேசுகிறாருல, அர்ணவை பிடிக்கலன்ன உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது, கவுண்டர் கொடுக்குறதுலாம் பண்ணுறாருல, அது இந்த வீட்டில் பிகினிங்லேருந்தே எல்லாருக்கிட்டையுமே ஓப்பன் ஒப்பீனியன், ஓப்பன் இமோஷன்ஸ் எல்லாமே இருந்திருந்தால் மேபி யூ வுட் ஹவ் பீன் டிசர்விங் பர்சன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ விஷால் வந்து ஐ திங்க் இஸ் நாட் அ டிசர்விங் பர்சன். அந்த ஆட்டம் ஆரம்பம்ல அவங்க டான்ஸ் பண்ணும்போது சௌந்தர்யாவும் சுனிதாவும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் விஷாலை பாராட்டுங்க. விஷால் ஏன்னா இந்த சீசன்ல அவர் தான் ஒரு பெரிய கோரியோகிராஃபர், ஒரு டான்சர் மாதிரி. அவர் பிகினிங்லேருந்து அந்த ஒரு விஷயத்தை நிறுத்தாம இவர் ஆடும்போது இவரை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் பின்னாடி. அண்ட் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது கூட அருணுக்கு வந்து ஆடும் போது இவர் நீங்கள் ஆடி காமிக்கிறதா இருக்கட்டும், சவுண்ட் ஆடும் போது இவர் நின்று ஆடி காமிக்கிறதா, இந்த மாதிரி
அந்த மாதிரி அவரோட சான்ஸ் வரும்போது சூப்பராக அவர் வேற லெவல் ஆடிட்டார். வாத்தி கம்மிங் சாங் என்ஜாய் பண்ணது. சுனிதா இஸ் a கிரேட் டான்சர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சூப்பர் டான்சர். ஆனால் பாருங்க சௌந்தர்யா அங்கே கூட சுனிதாவை பார்த்து ஆடாமல் அவங்களுக்கு என்ன வந்துச்சோ அதை ஆடினாங்க. நடுவில் இந்த சுனிதாவோட மூமெண்ட்ல அந்த பிகினிங் போட்டிருப்பாங்க பாருங்க ஒரு சில டாஸ்க், அதெல்லாம் போட்டு நல்லா 2 பேருதுமே சவுண்டும் சரி. சாச்சனா தீபக்கோடது சாச்சனா தீபக்கோடது எப்படி நினைக்கிறீங்க? தயவுசெய்து அது தீபக் சூப்பர், தீபக் சூப்பருங்க. சாச்சனாவெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. அட்லீஸ்ட் சரி கண்ட நேரத்தில் தான் மோசமாக இந்த பொண்ணு பண்ணுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு, ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா ப்ரூவ் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலையில் அவ்வளோ தாக்குதலுக்கு அப்புறம் அவ்வளோ லோ ஆகிட்டாங்க சௌந்தர்யா. அழுது பிரேக் டவுன் ஆன பிறகு போய் பிக் பாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. இதில் கம்மியாக காமிச்சாங்க. பட் 24 hours அவங்க ரொம்ப நேரமாக பிரேக் டவுன். பவித்ரா அவங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணாங்க, ரயான் நின்னார், ஜாக்லின் நின்னாங்க. இவங்கெல்லாம் கரெக்டான ஒரு விஷயங்கள் பாஸ் பண்ணாங்க சௌந்தர்யா கிட்ட. இதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. நீ உடையிற பத்தியா, இதை உடைக்க தான் அவங்க வந்திருக்காங்க. பவித்ரா இதுவும் சொல்லுவாங்க, ஈவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல எப்படி டெவில் வந்து என்ன பண்ணோம், ஏஞ்சலை உடைக்க ட்ரை பண்ணோம்ல, அதை தான் பண்றாங்கன்றதும் பவித்ரா சொல்றது எல்லாமே இந்த ஒரு சப்போர்ட் இருந்ததுல சௌந்தர்யாக்கு. தட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மனதைரியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவர் மறுபடியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி தான் அந்த சுனிதாவோடையும் டான்ஸ் ஆடினது, அப்படி போட்டு சாங்க்கெல்லாம் டான்ஸ் ஆடினது வெரி நைஸ். பார்க்கும்போது இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் அ வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூஸ் பற்றி இருக்கு. அது இல்லாமல் வந்து எப்பயுமே உங்களை மிஸ் பண்ணுறேன் நிறைய க்யூட்டாக சொல்லுவாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நான் படிக்கிறேன். ஹலோ அபி, நான் பிக் பாஸை விட நீ சொல்கிறத பார்க்க தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் பிக் பாஸை பார்க்கும்போதே அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் நாளைக்கு அபி ரிவ்யூவில் இதை பற்றி என்ன பேசுவாங்கன்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணும். அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கும். உங்கள் அம்மாவை எனக்கு தெய்வ மகளில் ரொம்ப பிடிக்கும், உங்களை மதுமத்தியில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள்லாம் ஒரு ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட ரிவ்யூவை வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க, அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அம்மாவை கண்டிப்பாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங் மை மதுமதி மூவி ஆல்சோ. அண்ட் சீரியஸாக எல்லாருமே யாரெல்லாம் இதை இவ்வளோ வேல்யூ பண்ணி என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப பேடாக மிஸ் பண்ண போகிறேன். ரியலி மிஸ் யூ ஸோ மச். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தருணம் வரும். த யூனிவர்ஸ் வில் மேக் அஸ் டு மீட் அகெயின் அண்ட் அகெயின். அப்படி நாங்களும் முதல் நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் பெயரை சொல்லவே இல்லை. முகமது யூசுப். ஓ தேங்க்யூ முகமது யூசுப், ரொம்ப நன்றி. ரொம்ப இந்த லவ் தாங்க எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள். ரொம்ப வேல்யூ பண்ணுறவங்கள மீன்ஸ் அ லாட். மலர் அப்படிங்கிறவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க, ஹாய் அபி அக்கா, நீங்கள் மைண்ட் ரீடிங் பர்சனா இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க ரிவ்யூ. சச் அ குட் ஒன் அக்கா. நீங்கள் என் ஹஸ்பண்ட் ஏர்லி மார்னிங் ஒர்க் போவாங்க, உங்கள் ரிவ்யூக்காக நான் அவரை சீக்கிரமாக அனுப்புகிறேன். பிகாஸ் மை டே வாஸ் ஸ்டார்டட் வித் யூ ஒன்லி அப்படின்ட்டு. மைண்ட் ரீடிங் அப்படின்றத தாண்டி நான் பார்க்குறேன், எனக்கு தோன்ற விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா ரிவ்யூ பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோவை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நான் ரொம்ப சின்சியராக உட்காந்து அந்த ஷோவை பார்க்கணும். ஸோ நீங்கள் பிக் பாஸையும் தாண்டி அதில் நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதையும் நீங்கள் வெயிட் பண்ணி எனக்காக பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஜென்யூனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் இத்தனை நாள் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவர் காண்டாயிட போகிறார் என் மேலே. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ஹாய் அபி, யூ ஆர் அ குட் ரிவ்யூவர். மற்ற சேனல் அவங்களுக்கு ஃபேவரட் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவாங்க. பட் யுவர் ரிவ்யூ வாஸ் அ வெரி ஜென்யூன், போல்ட், நோ பார்ஷியலி. நிஜமாக பிபி எபிசோட் பார்க்குறோமோ இல்லையோ உங்கள் ரிவ்யூ வீடியோ எடுத்து பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எபிசோட் பார்க்க போவேன். ஐ ரியலி கோயிங் டு மிஸ் யூ அபி. இந்த சீசன் பார்க்க காரணமே உங்கள் ரிவ்யூ மட்டும்தான். Love you a lot. Be in touch with YouTube or any movies and series. இப்போவும் நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன், உங்களை மாதிரி ஜென்யூன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த பிக் பாஸ் ரிவ்யூவே நான் பண்ணுறது பர்சனலாக. யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து பார்க்குறீங்களோ உங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ கண்டிப்பாக ஒரு லைவ் போட்டு நம்ம ஜாலியாக ஒரு ஃபன் செக்ஷன் இந்த பிக் பாஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு பர்சனல் லைஃப் என்ன, என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பிளான் போட்டு பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட்லி அபியோட ரிவ்யூவில் வந்து அபி பேசுகிற ஸ்டைலில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவங்க இமிட்டேஷனாக இல்லை அவங்க சம்டைம்ஸ் ரொம்ப கோவமாக ஆகி பேசுவாங்க, எந்த அவங்க பண்ணக்கூடிய ஒரு அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை கூட எடுத்து பேசலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய சூப்பரான விஷயங்களோட அப்படியே நம்ம வைண்ட் பண்ணிவிடுவோம். Until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. MCR Pure Cotton Club. Formals and casual shirts.
4 வருஷம் லவ் பண்ணேன்டி. எப்படி இப்படி பண்ணுவான்?